தேனி மாவட்டத்தில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க. அதுல பாதிப்பட்ட கிராமம் வந்து தம்பி கிராமம் வந்து. என் பேர் வந்து தனுஷ்பரி, நான் அரியத்துல இருந்து பேசுறேன். இதுல வந்து என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர் காலத்து ஆவணங்களின் அடிப்படையில இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேசுறேன். அந்த முக்கியமான ஆவணமா நான் எடுத்துருக்கேன்னா மதராஸ் டிஸ்ட்ரிக்ட் கெஜெட்டட், மதுரா டிஸ்ட்ரிக்ட், வால்யூம் 1 பை வந்து W. பிரான்சிஸ் 1906. இதுல அவர் 317 இருந்து 318 பக்கங்கள்ல கண்டமூரை பத்தியும், கண்டமூர் ஜமீனை பத்தியும், அதே மாதிரி வர்ஷனாடு பத்தியும் வந்து குறிப்பிடுறாரு. அவர் முக்கியமா நம்ம இதுக்கு எடுத்துக்கக்கூடியது என்னன்னா, அதுல இருந்து அவர் சொன்னது தனக்கு முன்னாடி இருந்த அதிகாரிகள் 1821 இந்த பகுதியில வந்து 30 குடும்பங்கள் வாழ்ந்ததாக சொல்றாங்க. அந்த 30 குடும்பம் வாழ்ந்ததா எந்த பகுதி அப்படின்னா, அதை சுத்தி கல் செக்கு இருக்கு, அணைக்கட்டுகள் இருக்கு, கல்வெட்டுகள் இருக்கு, பெரிய தூண் இருக்கு, கல் தொட்டி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த எல்லா லேண்ட்மார்க்குமே எந்த இடத்துல பொருந்தது அப்படின்னா, நம்ம தங்கமால்புரத்துக்கும் நரித்துக்கு இடையில அமைஞ்சிருக்கிற பொட்டியம்மன் கோயில் பகுதியை சுற்றி இருக்கிற பகுதியில் இது ஃபுல்லா பொருந்தது. அப்ப பழைய காலங்களுக்கு முன்னாடி, அதாவது 1800 வாக்குல இங்க 30 குடும்பங்கள் வாழ்ந்திருக்காங்கன்றது இது மூலியமா நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அப்ப தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்தக்கூடிய ஒரு பகுதியாகவோ, அல்லது 1800 மக்கள் 30 குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாகவோ, அரசுக்கு முறையாக வரி செலுத்தி இருக்கக்கூடிய பகுதியாகவோ இந்த பகுதி இருக்குன்றது இது மூலியமா நமக்கு தெரிய வருது. இது மூலியமா நம்மளுக்கு வந்து இப்ப இந்த தீர்ப்பின் அடிப்படையில காடுன்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லாமே வெளியேற்றதுக்கான நடவடிக்கைகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா ஜமீன் காலத்துல இருந்தே நம்ம வந்து இது வந்து வரி கட்டி, முறையா ஜமீன் வரி கட்டி வாழக்கூடிய பகுதின்றது இது மூலியமா தெரியுது. அதனால எங்க ஊருக்கு வந்து 2006 வன பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில தேவையான வன உரிமைகளை கொடுத்து, பட்டா கொடுத்து, மக்கள் இந்த பகுதியில நிரந்தரமா வாழ்வதற்கும் அவங்களோட வாழ்வாதாரத்தை பேணி காக்கிறதுக்கும் இந்த அரசு வந்து முடிஞ்ச அளவுக்கு நடவடிக்கைகளை எடுத்து எங்க வாழ்வாதாரத்தை காக்கும்படி இந்த அரசுக்கு எங்க ஊர் பொதுமக்களின் சார்பா நான் வந்து கோரிக்கை வச்சுக்கிறேன். நன்றி.